அதாவது நடிகராக இருக்கும்போது சாதாரண நம்ம நடிகர் நம்ம தலைவர் ஃபைட் போடுறாரு அவருடைய ரசிப்புத்தன்மை நாங்கள் ரசித்தோம். பட் அவர் இப்போ சிந்தனை பார்த்தீங்கன்னா அவருடைய குணவாசிகள் என்ன இப்போ எல்லாத்துக்கும் இப்போ தெரியுது. இது அரசியலுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் தெரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு அவர் சேமா இருப்பார். கேட்டிங்களா? நம்ம ஏதோ நடிகர் மற்ற நடிகர் அவங்க ரசிகர்கள் அவங்க தலைவரை ரசிப்பாங்க. இவர் நல்லா ஃபைட் பண்ணுறவங்க ரசிப்போம். ஆனால் இவரோட முகத்தை பார்த்தாலே தெரியும் இவர் ரொம்ப நல்ல மனிதனாக இருப்பாங்க. இந்த அளவுக்கு மனிதனும் இல்லாமல் மாமனிதனாகவும் தெய்வமும் ஆயிட்டாரு. அவர் இழந்து வர்றது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 2005 மாநாடு நடத்தினார் செப்டம்பர் 14. அந்த மாநாட்டில் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது கவனமாக போகணும், பெற்றோருக்கு முன்னாடி தன் பிள்ளை நல்ல பிள்ளையா போய் சேரணும் வைக்கணும். நீங்கள் போக இதுவரைக்கும் அரசியத்தில் சொல்லாத ஒரே வார்த்தை கேப்டன் மட்டும்தான் சொன்னார். இன்னைக்கு அவரை பின்பற்றுங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவரை பின்பற்றி அரசியத்தில் இன்னைக்கு சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்சாங்க. அவர் பின்பற்ற அதே வார்த்தையை பின்பற்ற யாருன்னு உங்களுக்கே தெரியும். 2005 இந்த வார்த்தையை விடுறாரு. எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு டயர்டா இருந்துச்சுன்னா வண்டியை நிப்பாட்டி போங்க, அசதியா இருந்தா நிப்பாட்டி போங்க, யாரும் நான் முந்துதான் நீ முந்துன்னு போகக்கூடாது, வீட்டுக்கு போகும் பத்திரம் போகணும்னு சொன்ன அரசியல் தலைவர்கள் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரே தலைவர் கேப்டன் மட்டும்தான். அதெல்லாம் தெரிஞ்சு இவர் அரசியல் தலைவர் மாமனிதனா இருப்பாரு, நல்ல மனிதனா. இவர் அரசியல் தந்தான ஒரே ஆளு இவர் தான் அப்படின்னு நான் நினைச்சேன். என் மனசுல பட்டுச்சு. அந்த மாதிரி சினிமா துறை எல்லாருக்கும் வாழ வைத்தவர் தெய்வம். இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு அவருடைய சமாதியில எல்லாரும் போயிருங்க. அவர் சமாதியில கோயிலா வச்சு நாங்கெல்லாம் ரொம்ப தீவிரம். இப்ப என்னுடைய அண்ணங்கள் தம்மங்கள்லாம் 4 வயசு 5 வயசு மூத்தவங்க. நாங்கள் படிக்கும்போது அவர் பிறந்த நாளுக்கு பொங்கல் இந்த மண்டபத்தில் பொங்கல் கொடுப்போம். பிறந்தநாள் திரைக்கட்டி படமெல்லாம் போடுவோம். பிள்ளைகளுக்கு என்னென்ன பிள்ளைகளுக்கு பாட புஸ்தகங்கள் நோட்டு புஸ்தகங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்போம். யார் யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து அதுங்கிறது 6th இருந்து 10th வரைக்கும் 12th வரைக்கும் எல்லாத்துக்குமே வருஷம் கொடுக்குறோம். அதில் நானும் பயன்பட்டிருக்கேன், என்னோட தம்பி பயன்பட்டிருக்கா, எனக்கு முன்னாடி வந்த படித்தவர்களும் பயன்பட்டுருக்கல, எனக்கு முன்னாடி ஒரு படித்தவர்களும் பயன்பட்டுருக்கல. ஆனால் அப்போது செய்யும்போது மன்றத்திலேருந்து வருதுன்னு அப்படி சாதாரண நினைச்சோம். ஆனால் இந்த தெய்வம் ஏகப்பட்ட வேற படிக்க வச்சிருக்காரு. இந்த ஒரு மனிதனை நாங்கள் இழந்து விட்டோம். இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் இப்படி ஒரு மனிதனை நாங்கள் இழந்து விட்டோம். இது முன்னாடியே ஒரு செய்த உலகம் தெரிஞ்சிருந்தால் அது கேப்டனுடைய ரத்தத்திலிருந்து ஊர்னது. இந்த ஒரு மனசை நீ யாரு குப்புறப்படுத்தாலும் தலைவனாலும் சரி கேப்டன் மாதிரி வரவும் முடியாது. இந்த மனசை தவற விட்டது தமிழ்நாடு மக்கள் தான் சிந்திக்கணும். இப்படி ஒரு மனிதன் நீ எந்த ஜென்மத்திலும் பிறக்கவும் முடியாது, பிறந்தாலும் வளர்ந்து வர முடியாது. கேப்டன் தான் அவருக்கு நிகர் தான். இந்த மாதிரி அரசியல் தலைவர் நியாயமான ஒழுக்கமானதை யாரும் இது வரைக்கும் நான் அரசியல் தலைவர் பார்த்ததும் கிடையாது. என் தாய்மையான ஆணையா சொல்றேன், என் தெய்வத்தை ஆணையா சொல்றேன், கேப்டன் மாதிரி நீ ஒருத்த ஜென்மம் பிறக்கவும் முடியாது. இது ஏங்க மலேசியாவில் நடந்த ஒரே அதே வெளிமாநிலத்துல போய் துட்டை ஏமாத்தணும்னு தூக்கி கழுத்தை பிடி தூக்குனாரு. அது அவருடைய தைரியத்தை எனக்கு பிடிக்கும். சினிமால தான் ஹீரோன்னு நினைச்சோம். ஆனா அவர் ரியல் ஹீரோ கேப்டன். கர்நாடக மாநிலத்துல போய் மைசூர்ல தமிழ் பட ஷூட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களே, இவர் காதுக்கு சொன்னா பிரச்சனையா இருந்தாங்க. அதை இவர் காவல் தெரிஞ்ச நேரம் கேட்ட உடச்சுக்கிட்டே போனாரு. அது தமிழோட வீரங்கிறத அவர் பிடிச்சா. அதனால தமிழன் என்று சொல்ற தலை நிமிடம் ரசிகர் மன்றத்துல அது அங்கீகாரம் அறிவிச்சார். இன்னைக்கு அதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்.